வெல்கம் பேக் டு சேனல். தமிழ்ல பாத்தீங்கன்னா கவின் மற்றும் ஆண்ட்ரியா ஆக்டிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மாஸ்க் அப்படின்ற படத்தை இப்போ டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோவான கவின் வந்து ஒரு எத்திக்கல் ஸ்பையா இருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் கீழே ஒரு டீமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹியூமன் டிராபிக்ல ஈடுபடக்கூடிய பெண்களை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி அவங்கள படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்கக்கூடிய வேலையை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில வேலை வந்துட்டு பண்ணி கொடுத்துருப்பாரு. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவருடைய லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவர் அப்பாவுடைய கடையில மீட் பண்ற பொண்ணு மூலியமா எப்படி வந்து இவர் இந்த 440 கோடி மணிஸ்ட் கேமுக்குள்ள வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு, இவங்க எதுக்காக இந்த பணத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய படமா இந்த படம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. மெயினா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப்ல இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், தென் ஸ்கிரீன் பிளேயுமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா படத்துடைய ஃப்ளோ வந்துட்டு அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம கவின் அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு டைரக்டர் நெல்சன் தான் நெரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு சில சீன்லாம் வந்து பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால எமோஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல விட்டு வர ஒரு சில ட்விஸ்ட்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் டைம் தியேட்டர்ல போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுக்கலாம்.